குடியின் பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் இருக்கிற அலகு 12 எலக்ட்ரானிக் என்ற ஒரு விடயத்தை இன்றைக்கு நாங்கள் ஒரு சில விடயங்களை இன்றைய வீடியோவில் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். பொதுவாக இந்த எலக்ட்ரானிக் பாடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எங்களோட பாடத்தில் இருக்கிற 17 அலகுலையும் மிகப்பெரிய ஒரு அலகாக இந்த எலக்ட்ரானிக் பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் இருந்து நாங்கள் இறுதி பரீட்சைக்கு கிட்டத்தட்ட 12 தொடக்கம் 13 புள்ளிகளை செகண்ட் பார்ட்டில் எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோடு சேர்த்து ப்ராக்டிக்கலில் நாங்கள் 5 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த ஏ எடுக்க விரும்புகின்ற மாணவர்கள் இந்த அலகு இல்லாமல் நாங்கள் ஏ என்ற ஒரு சித்தியை பெற முடியாது. ஆகவே இந்த அலகை நாங்கள் ஒழுங்கான முறையில் கற்பதன் மூலமாக இலகுவாக எங்களுடைய ஏச்சித்தியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அந்த ஏச்சித்தியை பெறுகின்ற வகையிலே இந்த வீடியோஸ் உங்களுக்கு அமையும். இன்றைய வீடியோவில் ஒரு சில விடயங்களை நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமாக கதைப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக ஆராயறதுக்கு இருக்கிறோம். அந்த வகையில் அந்த எலக்ட்ரானிக்ன்றது உண்மைக்கும் இருக்கிற இந்த 17 அலகில் ஒரு பெரிய ஒரு அலகுன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த எலக்ட்ரானிக்ன்றதே உண்மைக்கும் குறைகடத்திகளை பற்றி ஒரு விடயம் தான் இந்த இடத்துல நாங்கள் படிக்கிறதுக்கு இருக்கிறோம். குறைகடத்திகள் என்றால் என்ன என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வேணும். குறைகடத்திகள் என்றால் மின்னோட்டத்தை ஒரு கடத்திகளை விட குறைவாகவும், அதே போன்று காவலிகள், கடதாசி, ரப்பர் போன்றவற்றை விட மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய ஒரு மெட்டீரியலாகவும் இந்த செமிகண்டக்டர் இருக்கிறது. இந்த எலக்ட்ரானியில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக செமிகண்டக்டர் பற்றி தான் படிக்க போகிறோம். என்றால் இங்கே பாவிக்கிற சகல டிவைஸும் செமிகண்டக்டர் டிவைஸ். அந்த வகையில் இந்த செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் மின்னோட்டத்தை கடத்துறது பொதுவாக கடத்திகளை பொறுத்த வரைக்கும் இலத்திரன்கள் மாத்திரம், சுயாதீன இலத்திரன்கள் மாத்திரம் மின்னோட்டத்தை கடத்தும். ஆனால் இந்த குறைகடத்திகளை பொறுத்த வரைக்கும் இலத்திரன்களும் மின்ன கடத்தும், துளைகளும் மின்ன கடத்தும். துளைகள் என்றது நீரேற்றமாகவும் இலத்திரன்கள் மறையேற்றமாகவும் இருக்கும். அந்த இரண்டும் சேர்ந்து மின்ன கடத்துறது தான் இந்த செமிகண்டக்டரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ரைட், இப்போ நாங்கள் செமிகண்டக்டர் என்றால் என்னென்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். இந்த செமிகண்டக்டருக்கு உதாரணம் சொல்லுங்க என்று கேட்டால் நாங்கள் ஆவர்த்தன அட்டவணை என்ற ஒரு விஷயம் ஒன்று படிச்சிருக்கிறோம். பொதுவாக ஆவர்த்தன அட்டவணை நீங்கள் கோயிலில் படிச்சிருக்கலாம். பொதுவாக இதில் நிறைய மூலகங்கள் இருக்கிறது. இதில் 1ஆம் கூட்டம், 2ஆம் கூட்டம், 3ஆம் கூட்டம், 4ஆம் கூட்டம், அப்படி இறுதியாக 8ஆம் கூட்ட மூலகம் வரைக்கும் இருக்கிறது. இந்த குறைகடத்திகளாக இந்த 4ஆம் கூட்ட மூலகங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கார்பன் என்பது ஒரு கடத்தி. இந்த கார்பனை தவிர கீழே இருக்கிற இந்த சிலிக்கன், ஜெர்மேனியம், அதே போன்று டின், பிபி போன்ற மூலகங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மூலகங்கள் தான் குறைகடத்திகளாக நாங்கள் பாவிச்சு கொள்கிறோம். இந்த குறைகடத்திகளை பயன்படுத்தித்தான் நாங்கள் இந்த செமிகண்டக்டரை நாங்கள் தயாரித்து கொள்கிறோம். இந்த 4ஆம் கூட்ட மூலகத்தோட இந்த 3ஆம் கூட்ட மூலகத்தோட கலக்கிறோம். அதே போல் 5ஆம் கூட்ட மூலகத்தையும் 4ஐயும் கலக்கிறோம். இப்படி கலவை செய்து தான் நாங்கள் சில டிவைஸுகள் நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். இப்போ என்னென்ன டிவைஸுகள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தால் எல்லாருக்கும் தெரிந்த இந்த எல்இடி இதெல்லாம் அந்த கலவையால் தயாரிக்கப்பட்டது. அதே போல் இது இருவாயின்னு சொல்லுவோம். இவங்களெல்லாம் பொதுவாக ஏசி கரண்ட்டை டிசி கரண்டாக மாற்றுறதுக்கு இவரை நாங்கள் பாவிக்கிறோம். இவங்களோட இந்த லேப் சார்ஜர் எல்லாம் இருக்குது. அதே போன்று ஃபோன் சார்ஜர் எல்லாம் இருக்குது. எங்கெல்லாம் ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்ற வேணுமோ அங்கெல்லாம் இவங்களை பாவிச்சு கொள்கிறோம். அதே போன்று டிரான்சிஸ்டர், இப்படியான விடயங்கள் இதெல்லாம் இந்த குறைகடத்தி மூலகங்களால் செய்யப்பட்டிருக்குது. இன்னும் சில விஷயங்கள் ஐசி பொதுவாக நாங்கள் படிக்கிறதுக்கு இருக்கிறோம், லாஜிக் கேட்ஸ். இப்போ இப்படியான சில விடயங்களும் நாங்கள் இந்த இடத்துல ஆராயறதுக்கு இருக்கிறோம். எல்லாமே இந்த செமிகண்டக்டரை பாவிச்சு செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கிறது. அப்போ இந்த விடயங்களை தான் நாங்கள் இந்த இடத்துல ஆராயறதுக்கு இருக்கிறோம். இப்போ இந்த செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உள்ளிட்டு குறைகடத்திகள், அதே போன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா வெளியீட்டு குறைகடத்திகள். உள்ளிட்டு குறைகடத்திகள் என்று சொன்னால் இந்த நான் சொன்ன இந்த 4ஆம் கூட்ட மூலகத்தை அப்படியே பாவிக்கிறது. உதாரணமாக சிலிக்கன் என்று எடுத்தீங்கன்றால் இந்த சிலிக்கன் என்பது நிறைய சிலிக்கன் சேர்ந்து ஒரு சாலகமாக காணப்படும். இப்போ இந்த சிலிக்கன் சாதாரணமாக பாருங்க 4ஆம் கூட்ட மூலகம் என்றால் 4 இலத்திரனை வச்சிருக்கு மிருதியோட்டில். அந்த 4 இலத்திரனை பாவிச்சு ஒவ்வொரு சிலிக்கனும் பிணைப்புகளை ஏற்படுத்தியிருக்கு.
இப்போ பாருங்க, இது பிணைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற விதம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை வெப்பப்படுத்தினோம் என்றால் இந்த பிணைப்பு உடையுது. உடைஞ்சு இந்த இடத்துல பாருங்க ஒரு துளைகள் உருவாக்கப்படுது. இது ஒரு துளையாக இருக்கும். இது அந்த துளைகள் வாரத்துக்கான காரணம் அந்த இடத்துல இலத்தன் வெளியேற்றப்பட்டிருக்குது. பாருங்க, இதில் இலத்தன் வெளியேற்றப்படுது, இல்லை துளைகள் உருவாக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு பிணைப்புகளும் உடைந்து அந்த இடத்துல வந்து துளைகளும் அது வெளியேற்றப்படுறது இலத்திரன்களாகவும் இருக்கும். இப்படி பாருங்க, உதாரணமாக இதில் 3 இலத்திரன்கள் வெளியேற்றப்பட்டிருக்குது, 3 துளைகள் உருவாக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த இடத்துல இருக்கின்ற சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை 3, துளைகளின் எண்ணிக்கை 3. ரைட். ஆகவே இதில் நேரேற்ற காவி துளைகளாக இருக்கும், மறையேற்ற காவிகள் இலத்திரன்களாக இருக்கும். ரெண்டின் அளவுகளும் சமனாக இருக்கும். ஆகவே நேரேற்றம் மறையேற்றம் இரண்டும் சமமாக இருக்கும் இந்த உள்ளிட்டு குறைகடத்தில். இந்த உள்ளிட்டு குறைகடத்தியை பொறுத்த வரைக்கும் இது 0 பாகை சீல அல்லது 0 கெல்வினில் 0 பாகை சீல அது ஒரு காவலியாக இருக்கும், மின்ன கடத்தாது. ஆனாலும் அதை வெப்பப்படுத்தினால் அங்கே மின்ன கடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கும். ரைட். ஆனாலும் இதில் ஏற்றுக்காவிகள் குறைவு. அந்த பிரச்சனையால் என்ன செய்கிறாங்க என்றால் வெளியீட்டு குறைகடத்திக்கு வராங்க. வெளியீட்டு குறைகடத்தியை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் 1, 2 போடப்பட்டிருக்குது. உள்ளிட்டு குறைகடத்தில் ஏற்றுக்காவி குறைவாக இருக்கிறதால வெளியீட்டு குறைகடத்திக்கு வரும். இந்த வெளியீட்டு குறைகடத்தியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது, இந்த 4ஆம் கூட்ட மூலகத்தை நாங்கள் கலப்படம் செய்கிறோம். 3 கலக்கிறோம் அல்லது 5 கலக்கிறோம். 3 கலந்தம் என்றால் அதை நாங்கள் சொல்லுவோம் வந்து பி வகை குறைகடத்தி என்றதை சொல்லுவோம். 4 கலந்தால் அது வந்து என் வகை குறைகடத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே அது கலக்கின்ற முறையை வச்சு நாங்கள் முதலாவது என் வகை குறைகடத்தி, அடுத்தது பி வகை குறைகடத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே வெளியீட்டு குறைகடத்தியினுடைய வகைகள் என் வகை, பி வகை என்று நாங்கள் பிரிக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் ஒரு நோட்ஸ் விஷயம். இதை நாங்கள் விளங்கினாத்தான் அங்கால வர சில முக்கியமான விஷயங்களை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பி வகை குறைகடத்தின்னு சொன்னால் நான் சொன்னதுதான். இப்போ 3ஆம் கூட்டத்தோட கலக்க போகிறோம். 3ஆம் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 இலத்திரன் இருக்கும் பிள்ளைகள் இறுதி ஓட்டில். ஆனால் 4ஆம் கூட்ட மூலகத்துக்கு 4 இருக்கும். அப்போ 3 இலத்திரன் என்றால் இந்த பிணைப்பு ஆற்றும் போது 3 இலத்திரனைத்தான் கொடுக்கும். ஆகவே ஒரு துளை இருக்க போது அந்த இலத்திரன் ஒன்று இல்லாட்டி அந்த இடத்துல துளை இருக்கும். ரைட். அப்போ இந்த பி வகை குறைகடத்தியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, வெப்பப்படுத்தாமலே ஒரு துளை இருக்குது. ஆனால் இலத்திரன் இல்லை, இலத்திரன் 0, துளை 1. ரைட். இதை வெப்பப்படுத்தின மண்டல் இப்போ படிப்படியாக பிணைப்பு உடையும் பிள்ளைகள். ரைட். அப்போ பிணைப்பு உடைந்தால் என்ன நடக்கும் என்றால் இலத்திரன்களும் வரப்போகுது, துளைகளும் வரப்போகுது. ரைட். இப்போ இலத்திரன்கள் ஒரு 5 வெளியேற்றப்பட்டால் 5 துளைகள் வரும். ஆகவே 5 துளையோட சேர்த்து ஏற்கனவே ஒரு துளை இருக்குது, மொத்தம் 6 துளை. ஆனால் 5 இலத்திரன் தான் இருக்குது. அப்போ இதில் துளைகள் எண்ணிக்கை கூட இருக்கிறபடினால் இது பாசிட்டிவ் டைப். ரைட். நேர்த்தன்மை. ஆகவே பி வகை, பி என்பது பாசிட்டிவை சொல்லுது, ஆகவே நேர்த்தன்மையை சொல்லுது. ரைட். அதே போன்று பிள்ளைகள் என் வகை குறைகடத்தியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் கூட்டத்தோட கலக்கணும். உதாரணமாக ஆசனிக்கு எடுத்தோம் என்றால் 5 இலத்திரன் இருக்கு. அப்போ பிணைப்புக்கு 4 இலத்திரன் போனால் ஒரு இலத்திரன் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்போ பாருங்க, வெப்பப்படுத்தாமலே ஒரு இலத்திரன் இருக்கிறார், துளை 0. ஆனால் வெப்பப்படுத்துகிற என்ன நடக்க போகுது? உதாரணமாக 5 இலத்திரன் வெளியேற்றப்பட்டால் 5 துளை வரும். ஏற்கனவே ஒரு இலத்திரன் இருக்குது. அப்போ 5 3 6, துளைகள் 5. அப்போ இதில் நாங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தோம் என்றால் துளைகள் குறைவாக இருக்குது, இலத்திரன் கூடவாக இருக்குது. ஆகவே மறைத்தன்மை உடையது. மறைத்தன்மை என்றபடியினால் இது வந்து நெகட்டிவ் டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஆகவே இந்த என்பி என்று சொல்கிறதுக்கான காரணத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதை நாங்கள் இன்னும் விரிவாக ஆராயலாம். எங்களுக்கு ஆராயிறதை விட கேள்வி செய்கிறது முக்கியம். ஆகவே ஒரு சின்ன விளக்கத்தோடு நான் ஒரு விடயத்தை கடந்து போகிறேன். இப்போ நாங்கள் முதலாவது பார்க்க போகிறது இந்த இருவாயை பற்றி பார்ப்போம், டயோட். இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டினேன், ஒரு எல்இடி என்பது ஒரு டயோட் தான். அந்த டயோட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்படி உருவாக்கப்படுது என்றால், இப்போ தான் நாங்கள் படித்த நாங்கள் என் வகை குறைகடத்தி, பி வகை குறைகடத்தின்னு சொல்லி பார்த்துனாங்க. இப்போ இந்த எண்ணையும் பியையும் பாருங்க. ரைட். ரெண்டையும் சேர்த்தம் என்றால் உருவாக்கப்படுறதுக்கு பேர் தான் டயோட்ன்றதை சொல்லுவோம். ரைட். இப்போ இந்த டயோட் இந்த டயோட்டினுடைய ஒரு குறியீடு இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்குது. இப்போ பாருங்க, பி வகை என் வகை சேர்க்கிறோம். பி என்பது பாசிட்டிவ் டைப் என்றபடினால் இதில் வந்து இந்த பகுதி பி ஆகவும் இந்த பகுதி
மறையாகவும் இருக்கும். அதாவது எண் வகையாகவும் இருக்கும். காத்தோட்டு அணுவட்டன்றதை சொல்லுவோம். நேர்முனைவு அணுவட்டன்றும் மறைமுனையை காத்தோட்டன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் எலக்ட்ரானிக் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குறியீடைத்தான் கூடுதலாக பயன்படுத்துவோம். அப்போ இந்த குறியீடு என்னத்தை சொல்லுது என்றால் ஒரு டயோட்டை சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டும். இப்போ இந்த டயோட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த பிஎன் குறைகடத்திகள் ரெண்டையும் சேர்த்தமெண்டா நடுவில் ஒரு சந்தி ஒன்று உருவாக்கப்படுது. இந்த சந்திக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்றால் பிஎன் சந்தி என்று சொல்லி சொல்லுவோம். பிஎன் சந்தி. இப்போ இந்த பிஎன் சந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நாங்கள் பியையும் என்னையும் சேர்க்கிற நேரம் பியில் பார்த்தீங்கன்றால் பாசிட்டிவ் கூட இருக்கும், நெகட்டிவ் குறை இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் குறைவாக இருக்கும், நெகட்டிவ் கூடவாக இருக்கும். அதாவது மறை கூட நேர் குறைவாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் என்றால் ஒவ்வாத ஏற்றங்கள், அதாவது ஏற்றங்கள் ஒன்றோடு சேர்ந்து இந்த சந்தியில் பார்த்தீங்கன்னா ஏற்றமற்ற ஒரு பிரதேசம் உருவாக்கப்படும். ஏனென்றால் இதில் பாருங்க நேர், இதில் மறை, அப்போ ரெண்டும் சேர்ந்து இந்த சந்திக்குள்ள ஒரு ஏற்றமற்ற பிரதேசம் உருவாக்கப்படும். அந்த பிரதேசத்துக்கு பேர் வரிதாக்கல் பிரதேசம், வரிந்த பிரதேசம், அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு பிரதேசம். ரைட். அப்போ அந்த பிரதேசம் உருவாகினதுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு அழுத்தம் ஒன்று உருவாக்கப்படும். அந்த அழுத்தத்துக்கு பேர் தடுப்பழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். பொட்டன்ஷியல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பேரியர் பொட்டன்ஷியல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வோல்டேஜ் கிரியேட் ஆகினதுக்கு பிறகு ஏனைய ஏற்றங்கள் பெறவாது. இப்போ இல்லாட்டி இங்கே இருக்கிற ஏற்றம் இங்கே போய் இங்கே இருக்கிற ஏற்றம் இங்கே அந்த ஏற்றம் எல்லாமே நடுநிலை ஆகிடும். இப்போ இந்த வரிதாக்கல் பிரதேசம் வந்தால் தடுப்பழுத்தம் கொண்டு வரும். அந்த தடுப்பழுத்தம் வந்தால் ஏனைய ஏற்றங்கள் பெறவாமல் பாதுகாக்கும். அந்த தடுப்பழுத்தத்திற பெறுமதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னால் இது சிலிக்கனால் செய்யப்பட்டிருந்தால் ரைட் 0.7 வோல்டேஜ் என்று சொல்லுவோம், அல்லது 0.6. ஜெர்மனியம் இருவாயியால் செய்யப்பட்டிருந்தால், அதாவது குறைகடத்தியால் செய்யப்பட்டிருந்தால் 0.3 அல்லது 0.2 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த வரிதாக்கல் பிரதேசம் இந்த இருக்குது பாருங்க, இந்த காட்டப்பட்டிருக்கு உங்களுக்கு. இந்த இடத்துல இந்த வரிதாக்கல் பிரதேசம் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த வரிதாக்கல் பிரதேசம் பாருங்க ஆரம்பத்தில் இல்லை, இப்போ பார்த்தால் ஒரு ஏற்றமும் இல்லாத இந்த பிரதேசத்துக்கு பேர் தான் வரிதாக்கல் பிரதேசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். அப்போ இந்த வரிதாக்கல் பிரதேசம்ன்றது இந்த எலக்ட்ரானிக்கை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. இந்த பகுதியை வச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த சந்திக்கூடாக மின் ஓட்டம் ஓடுமா அல்லது ஓடாதா என்ற விஷயத்தை நாங்கள் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். ஆகவே இப்போ நாங்கள் இந்த பிஎன் சந்திக்கு வாரம். இந்த பிஎன் சந்தியை நாங்கள் கோடல் அடைய செய்ய போகிறோம். கோடல்ன்றது என்னென்னு சொல்லி சொன்னால் பயசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பயசிங் ஆங்கிலத்தில் பயசிங்ன்றதை சொல்லுவோம். இப்போ இந்த பயசிங் செய்கிற 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னால் ஃபார்வர்ட் பயசிங், அடுத்தது ரிவர்ஸ் பயசிங். தமிழில் சொல்ல போனால் ஃபார்வர்ட் பயசிங்கை சொல்லுவோம், முன்முக கோடல் என்று சொல்லி சொல்லுவோம். ரிவர்ஸ் பயசிங்கை சொல்லுவோம், பின்முக கோடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ முன்முக கோடல் என்றா என்ன, பின்முக கோடல் என்றா என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் முன்முக கோடலில் மின்ன கடத்தும், பின்முக கோடலில் மின்ன கடத்தாதுன்ற ஒரு விஷயங்களை நாங்கள் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல தான் அதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. ரைட். ஆகவே முதலாவது பார்க்க போகிறோம் முன்முக கோடல். இந்த முன்முக கோடல் என்றால் உங்களுக்கு தெரிய வேணும், இதில் ஏற்கனவே ஒரு பிஎன் சந்தி ஒன்று இருக்க போகுது, அந்த வரிதாக்கல் பிரதேசம் ஒன்று இருக்க போகுது. இப்போ முன்முக கோடல் என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்றால் இந்த பி முனைவு இருக்குத்தானே, இந்த பி முனைவை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் பெட்டியினுடைய நேர்முனைவுடன் இணைக்க போகிறோம். எப்பயும் பெட்டியினுடைய நேர்முனைவை நாங்கள் அழுத்தம் கூடிய புள்ளி என்றும் மறைமுனை அழுத்தம் குறைஞ்ச புள்ளி என்று சொல்லுவோம். அப்போ முன்முக கோடல் என்றா என்னென்று இந்த இடத்துல நீங்கள் வரைவிலக்கணம் எழுதணும். அப்படி என்றால் ரைட், இந்த இருவாயினுடைய நேர்முனைவை அல்லது பி சந்தியை, பி முனைவை ரைட் ஒரு மின்கலத்தினுடைய அழுத்தம் கூடிய புள்ளியோடு இணைக்கிற மெதட்டுக்கு பேர் தான் முன்முக கோடல். இப்படி இணைச்சம் என்றால் என்ன நடக்கும் என்று பார்த்தால் இந்த வரிதாக்கல் பிரதேசம் என்று சொன்னா இல்லையா, இந்த வரிதாக்கல் பிரதேசத்தில் தடிப்புல தான் தங்கியிருக்குது. இங்கிருந்து கரண்ட் இங்கே போகிறது அல்லது இங்கிருந்து கரண்ட் இங்கே போகிறது தங்கி இருக்குது. இந்த வரிதாக்கல் பிரதேசம் தடிப்பு குறைக்கப்பட்டால் கரண்ட் பாயும், தடிப்பு பெரிதாகினால் கரண்ட் பாயாது. அந்த பேசிக் விஷயம்தான் இந்த முன்முக கோடல் பின்முக கோடலில் கிடைக்குது. இப்போ முன்முக கோடல் என்ன நடக்கும் என்றால் இதில் ப்ளஸ் தானே கூட, இதில் இதுவும் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் என்றால் என்ன, ஒத்தேற்றம் என்ன செய்யும் என்றால் ஒன்றை ஒன்று தள்ளும். ஆகவே இந்த ப்ளஸ் என்ன செய்யும்னா இந்த ப்ளஸ்ஸை தள்ளும். ரைட். இந்த ப்ளஸ்ஸை தள்ளும். அதே போல் இந்த மைனஸை தள்ளும்.
அப்போ தள்ளுப்பட்டால் என்ன செய்யும் என்றால் இந்த சந்தி ஏற்கனவே இருந்த பெரிய சந்தி இந்த இடத்துல ஒரு சிறியொரு சந்தியாக மாறும். அதாவது இங்கே பாருங்க, இந்த சந்தி பாருங்க சிறியொரு சந்தியாக மாற்றப்பட்டிருக்கு. ஏற்கனவே பாருங்க இதில் ஒரு பெரிய ஒரு சந்தியாக இருந்தது, இப்போ சிறியொரு சந்தியாக மாற்றப்பட்டிருக்குது. ஆகவே இலத்திரன்களும் துளைகளும் என்ன செய்யும் என்றால் சந்தியை கடக்கும். அப்படி சந்தியை கடக்கிறதால இந்த இடத்துல இந்த மின்குமிழ் ஒளிரும். ஆகவே மின்குமிழ் ஒளிர்றதுக்கான காரணம் இந்த சுற்றினூடாக மின்னோட்டம் ஓடுறது தான் காரணமாக இருக்கும் பிள்ளைகள். ரைட். ஆகவே முன்முகக்கூடலில் மின்னோட்டம் கடத்தப்படும் என்ற ஒரு கடைசி பாயிண்டை இந்த இடத்துல உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். ரைட் ரைட். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, துளையாலும் மின்னோட்டம் கடத்தப்படும், இலத்திரன்களாலும் மின்னோட்டம் கடத்தப்படும். ஆகவே இரண்டு காவிகளினாலும் மின்னோட்டம் கடத்தப்படும் என்கின்ற விடயத்தையும் இந்த இடத்துல நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்குது. ரைட். ஆனால் இருந்து இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் கதைக்க வேணும். இது முன்முகக்கூடலில் மின்னோட்டத்தை கடத்தினாலும் உங்களுக்கு விளங்க வேணும், இந்த 0.7 வோல்டேஜ் என்ற ஒரு வோல்டேஜை விட நீங்கள் கொடுக்குற வோல்டேஜ் பெரிதாக இருக்க வேணும். ரைட். அப்போ 0.7 வோல்டேஜ் இருந்தால் தான் ரைட் முன்முகக்கூடலை மின்னோட்டத்தை கடத்தும்ன்றதை விளங்கி கொள்ளுங்க. அதாவது 0.4 கொடுத்தீங்கன்னா முன்முகக்கூடலில் கரண்ட் ஓடாது. ரைட். குறைஞ்சது 0.7 வோல்டேஜாக இருக்க வேணும். அதை விட கூட இருந்தால் எப்படி மின்னோட்டம் பாயும். அப்போ குறைந்தது 0.7 அல்லது 0.6 இருந்தால் மின்னோட்டம் பாய தொடங்கும் என்கின்ற விடயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த ரிவர்ஸ் வயசுக்கு போகும். ரிவர்ஸ் வயசை பொறுத்த வரைக்கும் வெற்றியை மாறி இணைக்கிறது. பாருங்க, பி முனைவை அழுத்தம் குறைந்த புள்ளியோடு இணைக்கிறதுக்கு பேர் தான் பின்முகக்கூடல், ரிவர்ஸ் பயஸ் என்றதை சொல்லுவோம். அப்போ என்ன நடக்கும் என்றால் இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸை வந்து இங்கே இருக்கிற மைனஸ் இழுத்தெடுக்கும். ஆகவே அதே போல் மைனஸை ப்ளஸ் இழுத்தெடுக்கும். ஆகவே இருக்கிற பரிதாக்கல் பிரதேசத்தை விட இப்போ இருக்கிற பிரதேசம் பெருசாகும். இந்த பர்பிள் கலரில் காட்டப்பட்டிருக்கிற பிரதேசம் தான் பரிதாக்கல் பிரதேசம். ஆகவே இந்த இலத்திரன்களும் துளைகளும் சந்தியை கடக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆகவே மின்னோட்டம் இந்த இடத்துல கடத்தப்படாது. ஆனாலும் நான் மின்னோட்டம் 100% கடத்தப்படாதுன்னு சொல்ல மாட்டேன். இருந்தும் சிறியொரு மின்னோட்டம் ஓடும். என்ன காரணம் என்றால் இந்த பி என்ற பகுதியில் தனியே துளைகள் மட்டும் இல்லை, தனி 2-3 இலத்திரனும் இருக்கும். அதே போல் என் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்றால் இலத்திரன்கள் தான் கூட இருக்கும், துளைகள் கூட இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற இலத்திரனை இந்த மைனஸ் தள்ளும், இங்கே இருக்கிற துளைகளை இங்கே இருக்கிற ப்ளஸ் தள்ளும். ஆகவே அந்த சின்ன ஏற்றங்கள் இந்த சந்திகளை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சிறியொரு மின்னோட்டம் உண்டு பாயும் என்கின்ற ஒரு விடயத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஆகவே முன்முகக்கூடலில் மின்னோட்டம் கடத்தப்படும், பின்முகக்கூடலில் மின்னோட்டம் கடத்தப்படாதென்று சொல்லலாம். இருந்தும் மிகச்சிறிய மின்னோட்டம் உண்டு கடத்தப்படும், மைக்ரோ ஆம்பியர் வரிசையில் கடத்தப்படும் என்கின்ற விடயத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரைட். இப்போ நாங்கள் இது அடிக்கடி எக்ஸாமுக்கு கேட்குற ஒரு விடயம், இந்த இருவாயினுடைய இந்த பிஎன் சந்தியினுடைய முன்முகக்கூடல் பின்முகக்கூடல் சிறப்பியல்பு வளைய வரையை சொல்லி கேட்குறாங்க எக்ஸாமுக்கு. ஆகவே இப்போ நாங்கள் படித்ததனுடைய ஒரு முக்கியமான விடயம் இந்த கிராஃப் விஷயம். ஆகவே அந்த கிராஃபை நான் உங்களுக்கு இதில் போகிறேன். அப்போ அந்த முன்முகக்கூடலை பின்முகக்கூடலை நாங்கள் பரீட்சிக்கிறதுக்குரிய ஒரு பெட்டியை கொடுத்து பரீட்சிக்கிறதுக்குரிய ஒரு சுற்று வரிப்படம் தான் இது. இப்போ இந்த சுற்றை நீங்கள் தயார் செஞ்சு நீங்கள் அவதானிக்க முடியும். ஆம்பியர் மானி என்ன வாசிப்பு காட்டுது, இந்த வோல்ட் மானி என்ன வாசிப்பு காட்டுது என்கின்ற விடயத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு கிராஃப் ஒன்று இந்த இடத்துல கீறலாம். அப்போ அந்த கிராஃபுக்கு பேர் தான் முன்முகக்கூடல். அப்போ அந்த முன்முகக்கூடல் வரைவு எப்படி அமையும் என்கின்ற ஒரு விடயத்தை நான் இந்த இடத்துல அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். ஆகவே இந்த வகுப்பில் நான் ஒரு சிறிய ஒரு விடயத்தை முன்வைச்சிருக்கிறேன். அடுத்த வகுப்பில் உங்களுக்கு இந்த குறைகடத்தினுடைய கிராஃப்களை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த முடியும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.